ஷிஃப்ட்டுங்க இந்த ஒரு வாரம் அங்கே தான். அப்படியா? சரி சரி சரி. அப்போ அந்த இன்னைக்கு வேலை செய்துட்டேன் அங்கே தான் வருவோம் 2 வாரம் அங்கே. அப்படியா? சரி ஒரு 2300 இருக்குமா? அது 2600. பயங்கர வேலை மீனே இல்லையே. ஆமாம் சூடி மீன் ஆச்சு அது 2600 வாங்கலாம் வாங்கலாம். வாங்கலாம். ஆனால் மீனுக்கு இல்லை வந்து இதெல்லாம் 800 700 அந்த கேட்குறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்காது, 5 வருஷத்துக்கு மேலே இருக்கு இருக்குல்ல. எவ்வளோ இருக்குது சேகர்? அது 2 கிலோ இருக்குமா? 3 வரும். 3 வருமா? அவர் என்ன சொல்கிறார் பாட்டுங்க, ஏன்னா அவர் வியாபாரம் இதுதான் இட போகிறது தான். யாருயா இவரா? அப்படியா? அவர்கிட்ட சொல்கிறேன் 2 கிலோ அப்போ இருக்கும். கரசில் போய் பார்த்தா தெரிஞ்சு எனக்கு 3 கிலோ அது, அவருக்கு என்னவா அது முள்ளுக்கு பாரு. ஐயோ எவ்வளோ 1700 ஆயிருங்களா? 1700. நான் வரேன். எங்கே வரீங்க? வந்துருங்க. அதுக்கு மூலவரம் வந்துடுறீங்களா? டான் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறியா? அங்கே அப்படி வாங்க. நான் வெயிட் ஆகலாம். அப்போ க்ளீன் பண்ணால் அவனுக்கு திருப்பி இது பண்ண முடியாது. வாங்க பரவாயில்ல. ஐநூறுரூவா கம்மி அதுதான். நல்லா அனுபவமாக மீன் வாங்கிறதெல்லாம் பெருசுல கொஞ்சம் நேரம் நின்று ஒரு 500 எக்ஸ்ட்ரா வேலை தூண்டி மீன் வருது பாரு, அதை வாங்கலாம். எல்லா மீனும் தான் விற்றது. அதாவது மீன் எல்லாம் வாங்கலாம், சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம ரேட்டிங்கில் கொஞ்சம் நேரம் நின்று இதுதான் வாங்கலாம்ட்டு வரணும். போனால் இப்போ இது வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சொன்னால் ஒரு 4 நாள் இது பரவாயில்ல. எவ்வளோ சார்? இது தலை வேணும்.
எவ்வளோ சார்? கொடுங்க சார். கட்டு அப்படியே கட்டு. எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபா கொடுக்கலாமா? 80 ரூபா கொடுக்குறாங்க தான் அவங்ககிட்ட கொடுக்கலாமா? இதெல்லாம் பார்க்க யூடியூப் வச்சிருக்கீங்களா? இல்லை ஓகேவாண்ணா, மினி ரொம்ப மோசமா இருக்காண்ணா. இல்லை மோசமா நாய்க்கு பிஸ்கட் தண்ணி வச்சுட்டு வந்தேன் வேணா விட்டுறேன். அண்ணா ரெண்டா போட்டுருங்க, 2 பேருக்கு. மீன் தனியாக வச்சு நான் ரெண்டா ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் 100 ரூபா தான் கொடுத்துக்கிறா. அப்போ நீ அண்ணா ரெண்டா பிரிச்சு நீ போட்டுருங்க. கொடுங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு பெரிய பெரிய நாம வெட்டும் இல்லை. அதெல்லாம் தோல் உரிக்கணும். அதெல்லாம் அவங்ககிட்டே கொடுக்கணும். இல்லை அண்ணா ரெண்டா பிரிச்சு போட்டுருங்க. ஆ காதுலயே வாங்கல, அவர் பேஸ்ட் வரணும். ரெண்டா அது நீங்கள் சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கு பாதி எனக்கு பாதி. கொடுத்தா இப்படி கொடுக்குறேன்றீங்க, அப்படி இல்லைனா கம்மியாக கொடுக்குறேன்றீங்க. அவனுக்கு நான் இப்போ ஒருத்தன் வேலை செய்கிறேன், அவனுக்கு நான் 10 ரூபா கொடுக்கணும்ல. நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். நான் திருடி பேச முடியும். நேற்று கேர் வைத்து போனேன். 20 ரூபா 30 ரூபா சில்லறை கொடுத்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தான் போனேன். அதுதான் அதாவது கண்டு ஒன்று இல்லை. அது முன்ன பார்க்க மாட்டேன் கொடுத்து போயிட்டா இருந்தேன். என்ன கீச்சா இருந்தார், வேறு ஒன்றுமே நினைப்பார். 10 ரூபா பார்க்காத. அப்போ ஒருத்தர் கொடுக்குன்னா ஒருத்தரே கொடுத்துட்டு போனேன். நம்மளுக்கு அதான் பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க. அதான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு இருந்தாலே உனக்கு மீன் போகும். வர்ற மீனெல்லாம் இதான் வீட்டு மீன் கொஞ்சம் தான் வரும். அது கொஞ்சம் பேர் எடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குல்ல மீன். தூக்குறாங்க தூக்குறான். விஷாலா இருக்கா? விஷால் சும்மா லைட்டாக இப்படி இழுத்துட்டு அது மேல்பட்டு அடிச்சு இப்படி சீவி போடுறான். எவ்வளோ குதிரை போகிறாரு?